முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் 6 பேர் அடுத்த 2 நாட்களுக்கு கடலூரில் தங்கியிருந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள் என நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற 6 அமைச்சர்களும் தங்களுக்கு 13 ஊராட்சி ஒன்றியங்களையும் பிரித்து கொண்டு அவருடைய மேற்பார்வையில் துரித பணியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாண்புமிகு அமைச்சர்கள் அவருடைய தலைமையின் கீழும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொறுப்பில் இருந்து அனைத்து நிலைகளிலும் எந்த பணிகளிலும் தொய்வில்லாமல் துரிதமாக பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு இங்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடந்த நிவாரணப் பணிகள் மூலமாக துரிதமாக மக்களுடைய நடவடிக்கைகள் இங்கே திருப்திகரமாக இருக்கிறது என்பதனை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு துரித பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை மற்றும் குடிநீர்த்துறை, இப்படி மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு துறைகளில் உயர் அலுவலர்கள் இங்கு நேரடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுப்பி வைத்ததன் அடிப்படையில் இந்த தற்காலிக பணிகள் நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. துல்லியமாக கணக்கிட்டதற்கு பின்னால் நிரந்தர பணிகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுப்பதற்காக திட்டம் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும், இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு மக்களுடைய திருப்திப்படுகின்ற அளவுக்கு முடிப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயலாற்றும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவில் இன்னும் ஓரிரு நாட்கள் இங்கே தங்கியிருந்து அனைத்து பணிகளையும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு அவர்கள் கீழ் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு நிலைகளில் இருக்கின்ற அனைத்து அலுவலர்களும் பணியாற்றுவார்கள். அந்தந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு துரித பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பணிகளுக்கு மேலும் துரிதப்படுத்துவதற்கும் அங்கு தேவையின் அடிப்படையில் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நேரடியாக சென்று பார்த்து அங்கேயே முகாமிட்டு தங்கள் பணிகளை ஆற்றுவதற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கே அனுப்பி வைத்து நல்லபடியில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது.